வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ள வந்து கண்டினியூவாக இந்த தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு யார் காரணமாக இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கராச்சியில் நடந்த தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே நடந்த அந்த தாக்குதலுக்கு யார் காரணம், அது எல்லாத்த பற்றியுமே நேற்று வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த தாக்குதலோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடக்குதா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவன் சும்மாவே ஆடுவான், இதுல சலங்கைய வேற கட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பவர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னா யாரா இருந்தாலும் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ள இந்த தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேல் வந்து திரும்பவும் லெபனானை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் லெபனான்ல இருக்க அந்த ஹெஸ்புல்லாவோட மோஜ்தபால் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமத்துல தான் இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க வந்து இந்த நிலத்துக்கு அடியில ஒரு சுரங்க பாதையை வந்து தோண்டி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 200 மீட்டர் நீளம் 25 மீட்டர் ஆழம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுரங்க பாதையை வந்து தோண்டி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அந்த சுரங்கப்பாதையில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெடிபொருட்கள் இருக்கு, அதிநவீன ஏவுகணை, ட்ரோனு எல்லாத்தையுமே அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு எப்ப வேணா இந்த ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேலை வந்து தாக்கலாம், அதனாலதான் நாங்க வந்துட்டு முன்னெச்சரிக்கையா அந்த ஒரு இடத்த வந்து வெடிகுண்டை போட்டு அழிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதலால இப்ப ஹெஸ்புல்லா வந்து ரொம்பவே காண்டாயிட்டாங்க. ஏன்னா இந்த அமெரிக்கா ஈரான் இந்த ஒப்பந்தத்துல என்ன பண்ணிருந்தாங்க, இஸ்ரேல் லெபனானுக்குள்ள இதுக்கப்புறமா வார் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்காது அப்படின்னு சொல்லி தானே இந்த டீல்ல வந்து சைன் பண்ணாங்க. ஆனா இவங்க எதுக்கு தான் இந்த டீலை போட்டாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால நாங்க வந்து கடுமையா தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லா சைட்ல இருந்துமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்டம்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, இது எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து அந்த சுரங்கப்பாதை அடிச்சு காலி பண்ண போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷனா யாருக்கிட்ட, அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு இது தெரியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து அமைதியா போங்கடா அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ நிலைமை வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானும் இடையில மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேருமே வந்து அடிச்சுன்னு இருந்தாங்கல்ல, அதுக்கான சரி ஓகே இதுக்கப்புறம் அமைதியா போயிருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, வழக்கம் போல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து என்கிட்ட கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி எங்களை வந்து அட்டாக் பண்ணாதீங்க, நம்ம வந்து பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து சொல்றாங்க. இதுக்கு இப்போ ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போக போறதும் இல்ல, இதுக்கப்புறமா அவங்க எந்த பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஈரான் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் வந்துட்டு கெஞ்சினதா சொன்னதையுமே அவங்க சைட்ல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க போயிட்டு அந்த மாதிரிலாம் வந்து கெஞ்சவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த ஒரு கேவலமான வேலை அப்படின்னே தெரியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு அமெரிக்காவை புகழ்ந்து பேசுறாரு, இல்லைன்னா அவரை புகழ்ந்து பேசுறாரு. ஆனா எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் நான் அடி வாங்கல, ஈரான் தான் அடி வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதெல்லாம் கேட்கறது உண்மையிலேயே ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க வந்து சும்மாவே ஆடுவான், இப்ப சலங்கைய வேற கட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு சும்மாவே வார்னிங் கொடுக்கறது ஆச்சு ஊச்சுன்னு மிரட்டிட்டு இருப்பாப்ல. இப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுல உச்சநீதிமன்றத்துல அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன இருக்குன்னா, இந்த ரெபோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்துட்டு என்னன்னா இந்த ராஜினாமா பண்ணி வச்சிருக்காரு. அவங்க சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ என்ன வந்து நீங்க பதவி நீக்கம் பண்றது ஓகே, ஆனா அதுக்கு வேலிடான ரீசன் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப நான் ஏதாவது ஊழல் பண்ணேன், இல்ல என்னோட வேலையை நான் சரியா செய்யல
செய்யல அப்படின்னா நீங்க வந்து என்ன பதவி ராஜினாமா பண்றது நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து கீழ் நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்தாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு கேஸ் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கீழ் நீதிமன்றத்தோட அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 91 வருஷமா இல்லாத அளவுக்கு இதுக்கப்புறமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு பவர் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு இப்ப யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்துட்டு அவர் வந்து பதவி ராஜினாமா பண்றதுக்கு அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேங்க் இருக்குல்ல, இந்த பெடரல் ரிசர்வ், அங்க வேலை பார்க்கறவங்கள யாராவது நீங்க வந்துட்டு ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேலிடான ரீசன் இருக்கணும். மத்தபடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு யாரை பிடிக்கலனாலும் அவங்கள வந்து ராஜினாமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு அவர் என்னெல்லாம் கூத்து பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அடிப்படை வசதிகளே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுலயும் தண்ணீர் வசதி இல்லாம விவசாயிகள் அங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானோட பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு தண்ணி தரல அப்படின்னா எவனா இருந்தாலும் வெட்டுவோம் அப்படின்னு யார சொல்றாங்க? இந்தியாவை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒப்பந்தத்தோட பேர் வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை வந்து 1960 போடுறாங்க. அப்போ பிரதமரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க. பாகிஸ்தானோட பிரதமரா வந்து ஆயுப் கான் இருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் படி ஒரு 6 நதிகளை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேற்கு கிழக்கு நதிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த கிழக்குல இருக்க 3 நதிகள் வந்துட்டு இந்தியாவுக்கும், இந்த மேற்குல இருக்க 3 நதிகள் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில இருந்து கிடைக்கிற தண்ணியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் வந்து 80% வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னும், நமக்கு இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 20% வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு அந்த நீர் போற அந்த வழி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர், அது வந்து இந்தியாவோட ஒரு பகுதி. சோ அங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சோ இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் சைடுல இருந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. எங்களுக்கு வர்ற தண்ணீரை வந்துட்டு நீங்க எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே ஆகாது. இதுல இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2025ல பகல்காம் அப்படிங்கிற இடத்துல பயங்கரவாதிகள் வந்துட்டு தாக்குதல் நடத்தினாங்க. அதுல இந்த டூரிஸ்ட் பயணிகளா போவாங்கல்ல அவங்க வந்து 26 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்தியா வந்து இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கறத என்ன பண்ணிட்டாங்கன்னா டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதனால இப்ப பாகிஸ்தானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரமா இருக்கட்டும், இல்ல தண்ணீர் வசதி, விவசாயிகள் வந்துட்டு அங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ அவங்க சைடுல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா எங்களுக்கு நீங்க வந்துட்டு தண்ணி தரல அப்படின்னா அது யாரா இருந்தாலும் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பயங்கரமான வார்னிங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்தியா பயப்படுற மாதிரி தெரியல. அவங்க சைடுல இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போரால நம்ம வந்துட்டு எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜூன் 12ஆம் தேதி ஒரு கட்டுப்பாடு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு வாகனத்துக்கு டீசல் வந்துட்டு ஒரு நாளைக்கே வந்து 200 லிட்டர் மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளா இருக்கட்டும், அங்க யூஸ் பண்ற ஜெனரேட்டர் அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த சில்லறை இந்த சீப்பா கிடைக்கிற அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்குல்ல, சின்ன பெட்ரோல் பங்க், அங்கெல்லாம் போயிட்டு வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல ரூல்ஸ்களை வந்து போட்டிருந்தாங்க. சோ இப்போ வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் அப்படிங்கிறது முன்ன இருந்ததை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து நார்மலா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நல்ல ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறதையுமே பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அவங்க சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தத்தை போட்டு ஒரு பக்கம் அமெரிக்கா, ஈரான் அவங்க 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த தாக்குதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மூலமா இந்த போர் வந்து நிறுத்தமா, இந்த போர் வந்து முடிவுக்கு வருமா, இல்ல திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தால இப்போ பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்து கிடைக்கல, சோ எங்களோட தண்ணியை கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து யாரா இருந்தாலும் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிரட்டல் கொடுத்திருக்கிறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல
வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.